Hi everyone. இந்த வீடியோல வந்து நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு வந்து கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன் பத்தி பார்க்க போறோம். மெயினா அந்த கொரியன் ஸ்கின் கேர் அந்த 10 ஸ்டெப் ரொட்டீன்ல அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்கங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது. ஸோ செகண்ட் வந்து இந்த கொரியன் ஸ்கின் கேர் வந்து நம்மளோட இந்தியன் ஸ்கின் கேருக்கு வந்து செட் ஆகுமா இல்ல ஆகாதா, அப்படி ஆனா என்னென்ன காரணங்கள் இருக்குங்கிறதே நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான பல இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோவோட மிடில் லாஸ்ட்ல எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ கிளாஸ் ஸ்கின் கேர் அப்படிங்கிற டேர்ம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எதுவும் கிடையாதுங்க. கொரியன் ஸ்கின் கேர் அப்படிங்கிற டேர்ம் தான் கிளாஸ் ஸ்கின் கேர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு வந்து இந்த கொரியன் ஸ்கின் கேர் சூட் ஆகுமா அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா சூட் ஆகாதுங்க. ஏன், எப்படி சூட் ஆகாது, என்ன ரீசன்ஸ்ங்கிறத போக போக நீங்க பாருங்க, நான் சொல்றேன். ஸோ எனக்கு கொரியன் ஸ்கின் வேணும், கிளாஸ் ஸ்கின் வேணுங்கிற இந்த ஒரு காரணத்துக்காக நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டயோ காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்டயோ போயிட்டு மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து டெஃபினட்டா 100% உங்களுக்கு கிடைக்காது. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல அவங்க அதிகமா வந்து கான்சென்ட்ரேட் பண்றது வந்து ஹைட்ரேஷன். கொரியால ஹைட்ரேஷன், அதுக்குதான் அவங்க மெயினா இந்த 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீனையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அவங்களோட ஸ்கின்னை வந்து ஃபுல்லா ஹைட்ரேட் பண்றது, மாய்ஸ்சர் பண்றது, இதுதான் அவங்களோட மெயின் எய்மா இருக்கும். இதுதான் மெயின் எய்மா அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட 10 ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னங்கிறது நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து புரியும். அது நம்மளுக்கு நம்ம பண்ண முடியுமா, நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுமாங்கிறத அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணலாம். ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் ஃபுல்லாவே அவங்க ஸ்கின்னை கிளென்ஸ் பண்றதுலே கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸுமே அதுதான் சொல்லலாம். ஃபுல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 1க்கு அவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆயில் பேஸ்ட் கிளென்சர் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்கேஸ் மேக்கப் போட்டிருந்தாங்க, சன்ஸ்கிரீன் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆயில் பேஸ்ட் கிளென்சரை வச்சு அதை ஃபுல்லா வைப் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வாட்டர் பேஸ்ட் கிளென்சர் ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டர் பேஸ்ட் கிளென்சர் வந்து எதுக்குன்னா ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் டர்ட், பேலன்ஸ் இருக்கிற டர்ட் ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு கிளீன் ஸ்கின்னா கொடுத்துரும். ஸோ இதுல 3வது ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பாலியேஷன் ஸ்டேஜ். எக்ஸ்பாலியேஷனுங்கிறது வந்து அவங்க ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணி எக்ஸ்பாலியேட் பண்ணுவாங்க. அதுல கிளைகாலிக் ஆசிட் இருக்கும், ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னா சாலிசைலிக் ஆசிட் இருக்கும், மாண்டலிக் ஆசிட் இருக்கும். அவங்கவுங்க ஸ்கின் கேருக்கு ஏத்த கன்சர்னுக்கு எக்ஸ்பாலியேட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பாலியேஷன்ஸும் டெய்லி பண்ண மாட்டாங்க, வீக்லி ட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஏன்னா டெய்லி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஸ்கின்னும் ரொம்ப இன்னும் ட்ரை ஆயிடும். ஸோ அதனால ஒன்லி வீக்லி ட்வைஸ். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா அவங்க டோனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டோனர்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நான் சொன்னேன் பாத்தீங்களா 3 ஸ்டெப் கிடையாது 4th ஸ்டெப்ன்ட்டு. இந்த 4th ஸ்டெப்பும் டோனர்ஸ் தான். டோனர்ஸ் வந்து நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. pH பேலன்ஸ் பண்றது. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்ப வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜா இருக்கும். சோ அப்ப டேமேஜா இருக்கிறத வந்து திருப்பி வந்து pH லெவல வந்து சரியான இது கொண்டு வரதுக்காக நம்ம ஒரு ஃபேஸ் டோனர் ஒன்னு அப்ளை பண்ணிக்குவாங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா டோனர்ஸும் ஒரு டைப் ஆஃப் கிளென்சர்ஸ் தான். அது வந்து உங்களுக்கு pH லெவல், அந்த டோனர்ஸ் வந்து pH லெவல்ல பேலன்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல இருக்கிற குட்டி குட்டி டர்ட்ஸ், அந்த போர்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த குட்டி குட்டி டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கிளியர் ஸ்கின்னா நம்மளுக்கு கொடுத்துரும். அவங்க வந்து 5th and 6th ஸ்டெப்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா எசன்ஸ் அண்ட் செரமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சேம் தான். எசன்ஸ் அண்ட் செரம் அதுதான் அவங்க வந்து பண்றது. எசன்ஸ் தான் நீங்க ஸ்னேல் மூசன் எசன்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. சோ அதே மாதிரி அவங்க ஹைட்ரேஷன்ஸ்க்கு தான் அந்த எசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. சோ அந்த ஸ்னேல் மூசன் எசன்ஸ் வந்து அவங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி ஹைட்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க 5th ஸ்டெப்பா அவங்க வந்து மெயினா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6th ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு செரம் ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த செரம் வந்து அவங்கவுங்க ஸ்கின் கேருக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு ரிலேட்டடான செரம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டார்க் ஸ்பாட்ஸ் சரி பண்றதுக்கு உண்டான செரம். அதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா ஆக்னே பிம்பிள்ஸ் இருக்கும், அதை வந்து சரி பண்றதுக்கு சாலிசைலிக் ஆசிட் உள்ள செரம். ஸோ இந்த மாதிரி செரம்ஸ் வந்து உங்களுக்கு
எசன்ஸ்க்கு அப்புறம் இந்த செரம்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த செரம்ஸ் எல்லாமே வந்து ஒரு டார்கெட்டட் அப்ரோச்சுக்கு தான் இந்த செரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களே தவிர வேற எந்த மாதிரி ஒரு ஒயிட்னிங்கோ பிரைட்னிங்கோ இந்த எஃபெக்ட்ஸ்க்கு எல்லாம் அவங்க யூஸ் பண்ணல. 7th ஸ்டெப் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷீட் மாஸ்க் யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து இங்க ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, ஹைலூரானிக் ஆசிட்ஸ் இதெல்லாம் வச்சு, அதே மாதிரி அவங்க ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷீட் மாஸ்க்கும் வந்து ஃபுல்லா அவங்க ஹைட்ரேஷனுக்கு தான், அதுக்குள்ள ஹைட்ரேஷன் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துதான் இந்த ஷீட் மாஸ்க் வந்து 7th ஸ்டெப்பா அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்டெப் ஷீட் மாஸ்க் பாத்தீங்கன்னா அவங்க டெய்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து டெஃபினட்டா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட 10 ஸ்டெப் ரொட்டீன்லயே இது வந்து ஆக்கிபை பண்ணிருக்கும். இப்ப வந்து நெக்ஸ்ட் 8th ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் ஐ கிரீம் வேர் பண்ணிக்குவாங்க. அண்டர் ஐ கிரீம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் இதை சரி பண்றதுக்கான அண்டர் ஐ கிரீமாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிளெயின் மாய்ஸ்சரைசர் கிரீமாவும் இருக்கலாம். சோ அதை வந்து கண்ணை சுத்தி ஃபுல்லா அப்ளை பண்ணி நல்லா ஒரு சின்ன ரிங் ஃபிங்கர்ல வச்சு அதை நல்லா டேப் பண்ணி கொடுப்பாங்க. அண்டர் ஐ கிரீமும் வந்து உங்களுக்கு அவங்க ஸ்கின்னுக்கு தேவையான மாதிரி ரெட்டினால் வேணுமா, கெஃபைன் வேணுமா, சோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து அந்த அண்டர் ஐ கிரீமும் அவங்க வந்து வேர் பண்ணிக்குவாங்க. 9th ஸ்டெப் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு மாய்ஸ்சரைசர் போடுவாங்க. ஏன்னா ஹைட்ரேஷன் தான் உங்களோட மெயின் எய்ம் இல்லையா. சோ அந்த மாய்ஸ்சரைசர்ல செரமைட்ஸ், ஹைலூரானிக் ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து அதையும் யூஸ் பண்ணிக்குவாங்க. 10th ஸ்டெப் வந்து ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் டெஃபினட்டா அவங்க யூஸ் பண்ணி இந்த 10 ஸ்டெப் ரொட்டீனை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஃபுல்லா ஹைட்ரேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிளென்சிங்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 6 ஸ்டெப்ஸ் வந்து அவங்க ஹைட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. மெயினா ஹைட்ரேட் பண்ணி அவங்க ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றது அவங்களோட மெயின் எய்ம் அண்ட் டார்கெட்ஸ். நம்ம அந்த 2வது விஷயத்துக்கு வருவோம். இந்த 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒத்து வராதுங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா மெயினா 5 ரீசன் இருக்கு. அந்த 5 ரீசனும் நான் என்னென்னு சொல்றேன். சோ லாஸ்டா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட ஸ்கின் டோன் வந்து டார்க்கர் வெர்ஷன், டார்க்கர் சைட் ஆஃப் ஸ்கின் டோன். அவங்க வந்து நல்ல லைட்டர் சைட் ஆஃப் ஸ்கின் டோன். நம்ம வந்து இட்ஸ் மோர் நம்ம வந்து பிக்மெண்டேஷனுக்கு நம்மளோட ஸ்கின் ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கு. அதாவது நம்ம சன்னுக்கு போயிட்டு வந்தாலோ இல்ல பிம்பிள்ஸ் ஏதாச்சும் வந்தாலோ இல்லன்னா ஏதாச்சும் தழும்பு வந்தாலும் இம்மீடியட்டா நம்மளுக்கு வந்து பிக்மெண்ட் வந்துடும். நம்மளுக்கு அது சரி பண்றதுக்கே ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கும். சோ இதுல ஹைட்ரேஷன்ல என்ன வேலை இருக்கு. சோ அதனால இது ஒரு மெயின் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன, நம்மள்ட்ட ஆயிலி அண்ட் ஆக்னே ப்ரோன்ஸ். இப்ப இந்த கொரியன் ஸ்கின் கேர்ல இருக்க 10 ஸ்டெப்ஸ் பார்த்தா இப்ப நம்ம பண்ணனோம்னா நம்மளுக்கு வந்து ஆக்னேயோ பிம்பிள்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சோ இந்த 10 ஸ்டெப்ஸையும் நம்ம போட்டோம்னா நம்மளோட ஸ்கின் வந்து முன்னாடி இருக்கிற ஆயிலை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஆயில் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆயில் அதிகமாகிறதுக்கும் ஆக்னே வந்து அக்ரிவேட் பண்ணி இன்னும் ஜாஸ்தி நம்மளுக்கு ஆக்னே வர்றதுக்குமான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. 3வது சொல்ல போனா கிளைமேட். இப்ப இந்தியன் கிளைமேட் பாத்தீங்க அப்படின்னா கொரியன் கிளைமேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியன் கிளைமேட் வந்து ஹாட் ஹியூமிட் கிளைமேட். கொரியால அப்படி கிடையாதுங்க. கொரியன் கிளைமேட் எப்படின்னா கூல் ட்ரை கிளைமேட். தெரியுதா, ஆப்போசிட் சைட். ஸோ கூல் ட்ரையா இருக்கும் போது அவங்களோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். அதே இது நம்ம இந்த ஹாட் ஹியூமிட் கிளைமேட்ல போட்டோம் வைங்களேன், நம்மளுக்கு வந்து கிரீசினஸ்லாம் இருக்கும். அவங்க போட்டாங்க அப்படின்னா ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். ஸோ கிரீசினஸ்ல எதுவும் இருக்காது. நம்ம போட்டோம் அப்படின்னா என்னத்த போட்டாலுமே கிரீசினஸ் மாதிரி ஒரு லேயரா நம்மளுக்கு தனியாவே அப்ளை ஆயிட்டு தெரியுமே தவிர அது நம்மளோட ஃபேஸோட அது நல்லா வந்து மர்ஜ் ஆகாது. இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஸ்கின்னை தொட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பிசுப்பா இருக்கும். என்னடா இவ்வளவு பிசுப்பு இருக்கு அப்படிங்கும் போதே நம்மளுக்கு வந்து அவ்வளவு தூரம் நம்மளுக்கு அந்த ஃபுல் பினிஷிங் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வரும். சோ 4th ரீசன் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கு வந்து ஸ்வெட்டிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால ஹைட்ரேஷனும் அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தி ஆகும். நம்ம புதுசாலாம் நம்ம ஹைட்ரேஷன்ஸை கொண்டு வர வேண்டாம். நம்ம அவங்க கொரியன் ஸ்கின் கேர், கிளாஸ் ஸ்கின் கேர்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம பண்ணாலே அது வந்து நம்மளுக்கு இன்னும் கிரீசினஸும் இன்னும் ஆயில்னஸும் தான் விடுமே தவிர நம்மளுக்கு அது வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ண போறது கிடையாது. அவங்க வந்து கோல்ட் அண்ட் ட்ரை கிளைமேட் இருக்கிறதுனால அவங்க எவ்வளவு போட்டாலுமே அவங்களுக்கு வந்து எந்த விதமான டிஃபரன்ஸும் இருக்க போறது இல்லை. எந்த விதமான வேற ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ வேற எந்த ரிசல்ட்ஸுமே அவங்களுக்கு வராது. உங்களுக்கு வந்து கிளைமேட் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆயில் செக்ரேஷன் அந்த மாதிரி பெருசா எந்த சேஞ்சஸும் இருக்காது. நம்மளுக்கு சம்மர் வந்துச்சு செத்தோம். செக்ரேஷன் இந்த 10 இது போட்டு கிரீசினஸ் ஆயில் செக்ரேஷன் வந்து ஃபேஸ் என்னமோ என்ன இவ்வளவு ஸ்வெட் ஆகுது, என்ன சோடியம் உப்பு நம்ம உடம்புல ஜாஸ்தியாங்கிற அளவுக்கு ஸ்வெட்னஸ் நம்மளுக்கு தெரியும். ரீசன் என்னன்னா கொரியால அவங்களுக்கு தேவையான ஹைட்ரேஷனுக்கு எப்படி கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ நம்மளோட இந்தியால வந்து நம்ம எக்ஸ்போலியேஷனுக்கு ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க.
நம்ம ஸ்கின்னை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பாலியேட் பண்ணலாமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பாலியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மைல்டா ஹைட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கும் கொரியன் ஸ்கின்னுக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். பார்க்கும்போது இந்த கொரியன் ஸ்கின் கேர் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு கண்டிப்பா சூட்டே ஆகாதுங்க. இன்னும் ட்ரை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஆயில்னஸ், கிரீசினஸ் இதெல்லாம் தான் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இல்லாட்டினா ஆக்னே அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பெட்டரா ஒரு சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன், ஒரு சிம்பிளா ஒரு கிளென்சர், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு செரம், ஒரு சன்ஸ்கிரீன் இதை மட்டும் நம்ம போட்டுட்டு ஒரு ஃபைனலா நம்ம முடிச்சுக்கலாம். இவ்வளவு 10 ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிலாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அந்த ஹைட்ரேஷன் மாஸ்க் எல்லாமே நீங்க வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணலாம். செரம் ஆர் எசன்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு நீங்க டெஃபினட்டா யூஸ் பண்ணலாம். சோ இதுல வந்து உங்களுக்கு வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கீழே கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ட்ரெண்டா இருக்கிற இந்த கொரியன் ஸ்கின் கேர் உண்மையிலேயே நமக்கு செட் ஆகுமாங்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய ரீசர்ச் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ உங்களோட கமெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் லைக் டெஃபினட்டா வந்து என்னைய இன்னும் பெட்டரா இன்னும் நிறைய ரீசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு என்னை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். Until then, bye, take care.